சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கணும். நான் மீன குடும்பத்தில் பிறந்தேன்னா நான் கண்டிப்பா அந்த ஒரு ஐஏஎஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு உயர்ந்த கனவை நினைச்சுக்கணும். நீங்க லட்சியம் வந்து லோவா இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு டிகிரி படிப்பேன், நான் வந்து ஒரு பாலிடெக்னிக் படிப்பேன், ஐடி படிப்பேன் நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மேல்மட்ட நிலைக்கு வர முடியாது. அப்போ உங்களுடைய இலக்கு வந்து ரொம்ப மேல் நோக்கி இருக்கணும். மேல் நோக்கின்றது நான் சொல்றது ஒரு சாதாரண லெவல்லலாம் இருக்கக்கூடாது. நீங்க வந்து லட்சியம் ரொம்ப அதிகபட்சமா இருந்தாதான் உங்களை அடையிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்க ஐஏஎஸ் ஆகும் நினைச்சீங்கன்னா தான் நீங்க அட்லீஸ்ட் ஒரு தாசில்தார் இல்லைன்னா டெப்டி கலெக்டராச்சும் ஆகலாம். நீங்க நினைக்கும் போதே நான் வந்து ஒரு விஓ ஆகுவேன் இல்லை நான் வந்து ஒரு தாசில்தார் ஆகும் நினைச்சீங்கன்னா அதை விட கீழே தான் கிடைக்கும். ஸோ உங்களுடைய நான் உங்க சொல்ற எல்லாமே என்ன அப்படின்னா, உங்களை கஷ்டப்பட்டு அப்பா அம்மா படிக்க வச்சிருக்காங்க, அவங்களுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் உங்களை வந்து ஒரு ஸ்கூலாக ஏறி இறங்கி அவங்களோட வாழ்க்கையில நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு காலத்துல நம்ம பையன் படிச்சு நம்மளை ஒரு முன்னேற்றி நல்ல நிலை கொண்டு வரான்ற அந்த ஒரு கனவு தான். அந்த கனவை நீங்க வந்து நினைவாக்கணும். நீங்க படிச்சுட்டு இருக்க நீங்க கண்டிப்பா நினைவாக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து உங்களுக்கு எல்லா டெக்னாலஜியும் இருக்கு, படிக்கிறதுக்கு எல்லா வசதியும் மொபைல்லையும் இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் ஒதுக்கி படிச்சா போதும். இப்ப நீங்க சொல்லணும் அப்படின்னா, இப்ப என்னை பத்தி சொல்லியிருந்தாங்க, நான் வந்து 10th படிச்சுட்டு ஒரு 6 வருஷம் மீன் பிடிக்க போயிருந்தேன். ஏன் வந்து அதை சொல்லணும் அப்படின்னா, எனக்கு அந்த சூழ்நிலையில படிக்கிறதுக்காக யாரும் வழிகாட்டல, எனக்கு வழி தெரியல. அப்போதைக்கு காசு வந்து முக்கியமா இருந்ததுனால காசை நோக்கி நான் அதிகமான பயணித்தேன். அப்போ அதனால என்ன பண்ணேன்னா, டெய்லி மீன் பிடிக்க போறத வேலையா வச்சிருந்தேன். நிறைய காசு கிடைச்சிருச்சு. இப்பயும் உங்களுக்கு சொல்றேன், பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த பணத்தை வச்சு ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. கல்விக்கு இணையா எவ்வளவு ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தாலும் நீங்க விலைக்கு வாங்க முடியாது. அதுல வந்து எனக்கு எப்போ உணர்ந்தேன் அப்படின்னா, 7 வருஷம் கழிச்ச பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது, எவ்வளவு பணம் இருந்தாலும் படிப்பு இல்லாம நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஒரு அதிகாரியை பார்க்கறதோ ஒரு இடத்துக்கு போறதோ நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சது. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு சின்ன கனவு தான் இருந்துச்சு. இப்ப நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிருப்பீங்க அப்படின்னா, இப்ப நீங்க திடீர்னு ஒரு ஆள் வந்து ஐஏஎஸ் ஆகலாம், திடீர்னு இன்ஜினியர் ஆகலாம்னு நினைக்கிறதுலாம் முடியவே முடியாது. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்வமும் கனவும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஒரு எளிமையா ஒரு ஐடி மட்டும் தான் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கடுத்து ஸ்லோ ஒரு ஸ்டெப்பா படிச்சு தான் நான் வந்து இன்னைக்கு என்ஐடியில் பிஹெச்டி ஜாயின் பண்ணி அட்லீஸ்ட் முடிய போது எல்லாருமே என்ன டாக்டர்னு சொன்னாங்க. அது முடியறதுக்கு இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கு. இருந்தாலும் சொன்ன அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஒரு சின்ன கருத்து இன்னைக்கு பேச நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க